Hi friends, welcome to the channel. నేను பார்க்க போகிற டாபிக் கிடையாது. இது வந்து ஃபேக்கல்ட்டிக்காண்டி ஒரு வீடியோ கண்டென்ட் மாதிரி. என்னென்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணுறோம். ஒரு வீடியோ வந்து ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டிக்காண்டி பண்ணலான்னு வச்சுருக்கோம். என்னென்னா நம்ம ஏகப்பட்ட வேர்ட் டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து எக்ஸல் டாக்குமெண்ட் இருக்குது, இல்லைனா பிபிடி இருக்குது, நோட்பேட் இருக்குது, இல்லை பைத்தானில் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் வீடியோவை மாற்ற முடியுமா, கண்டென்ட்டை ஃபுல்லாக வீடியோவை மாற்ற முடியுமா அப்படின்னு. இது பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வீடியோவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸி. நம்ம வந்து இப்போ நானே லாஸ்ட் செமஸ்டர் பைத்தான் ஹேண்ட்லிங் பண்ணும்போது நமக்கு 5 யூனிட்டுக்கு சேர்ந்து மொத்தம் ஒரு 61 வீடியோஸ் வந்துச்சு. நமக்கு டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம 45 ஹவர்ஸில் முடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிலாம் ஆர்கியூ பண்ணுவோம், இதெல்லாம் கண்டிப்பாக முடியாது, 45 ஹவர்ஸில் முடியாது, சிலபஸ் ஹெவி அப்படிலாம் சொல்லுவோம். பட் ஆனால் நான் வந்து பேண்டமிக்னாலே இப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்னால என்ன பண்ணேன், யூடியூப் வீடியோ கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த 61 வீடியோஸையும் கம்பைன் டுகெதராக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோட கண்டென்ட்டோட டூரேஷன்லாம் எடுத்து பார்த்தேன். எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து எனக்கு 15 ஹவர்ஸ் டு 17 ஹவர்ஸ் தான் வந்துச்சு. 15 ஹவர்ஸ் டு 17 ஹவர்ஸ். ஆக்சுவலாக அவ்வளோ டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சு. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸில் இதே முடிக்க முடியல அப்படின்னு யோசிக்கும் போது என்னென்னா, நம்ம கிளாஸில் ஒரு டாபிக் சொன்னோன்னா ஒரு 1-2 எக்ஸாம்பிளுக்கு இல்லாமல் ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். அப்போது நான் வீடியோ பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, அந்த கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு 1-2 எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஓகே, இதே நம்ம கிளாஸில் போனோம்னா ஒரு டாபிக் எடுத்தோன்னா சம்டைம் வந்து ஸ்டூடெண்ட் இன்ட்ரப்ஷன் வேணாம் சார் இருப்பாங்க, ஏதோ ஒரு ப்ராசஸ் டிலே ஆகும். அப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸும் அதிகமாக கொடுப்போம் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி. ஸோ இதனால் டைம் அதிகம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து 2 வீடியோ எக்ஸாம்பிள் கொடுத்துறோம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் அந்த கான்செப்ட் அப்படின்னா, பையன் அதை ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டே பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் மற்ற எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து அவனை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மைக்கு அது நல்லா படிக்கிற பசங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி பர்பஸ்க்காண்டி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன வீடியோனா, மேக்கிங் ஏ வீடியோ from e-content using OBS software in Windows 10. எனக்கு ஏன்னா சிஸ்டம் வந்து Windows 10 அப்படின்னால Windows 10க்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, மற்ற OSக்கு இது ஒர்க் அவுட் ஆகணும், ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வருதுன்னு பாருங்கள். டவுன்லோட் த OBS சாஃப்ட்வேர், இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர், செட்டப் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ ஃபார் சிங்கிள் விண்டோ அண்ட் செட்டப் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ ஃபார் மல்டிபிள் விண்டோ. இந்த 4 ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பேர் நினைக்கலாம், எனக்கு வந்து எனக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண தெரியும், இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து என்னது கொஞ்சம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு போங்க. அங்கேருந்து செட்டப்லேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, தப்பில்லை. 6 to 7 மினிட்ஸ். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி வீடியோவாகவும் போகும். நீங்கள் ஒரு ஆஃப்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் செட்டப் எங்கே வரும், அங்கேருந்து செட்டப்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, இப்போ டவுன்லோட் OBS சாஃப்ட்வேர் அப்படின்னா நான் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு OBS ஸ்டூடியோன்னு டைப் பண்ணுங்கள். OBS ஸ்டூடியோன்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணோன்னு நமக்கு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வருது பாருங்கள், OBS ஸ்டூடியோ. OBSனானது ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர். அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் வீடியோ ரெக்கார்டிங். வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் as well as லைவ் ஸ்ட்ரீமிங். நீங்கள் யூடியூப்லாம் பண்ணும்போது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எதுக்காக நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் நான் சப்ஜெக்ட் எடுக்கணும், நீங்கள் ஒரு செகண்ட் டைம் நான் எடுத்தாலும் கூட அந்த சப்ஜெக்ட்டை நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நோட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருப்பேன். இப்போ நான் என்றைக்கு நான் யூடியூப் வீடியோலாம் போட ஆரம்பிச்சோன்னா அதில் எனக்கு ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போ நான் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியில் 1 day before நான் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோஸ் நான் ஒரு டைம் வாட்ச் பண்ணால் போதும், எனக்கு அந்த கண்டென்ட் எல்லாமே எனக்கு வந்து அப்படியே ரீகலெக்ட் ஆகுது. ஸோ அது எனக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா ஃபேக்கல்ட்டியுமே நம்மகிட்ட இருக்கிற கண்டென்ட் வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணி வச்சாலும் ஓகே தான். வச்சுட்டு நீங்கள் அந்த பசங்களுக்கு ஃபஸ்ட்டே 1 day before நீங்கள் ஷேர் பண்ணி படிங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறோம். அந்த லிங்க் போனோன்னா OBS ப்ராஜெக்ட் வரும். இந்த OBS ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸு, மேக் OS, லினக்ஸ், இந்த 3 OSக்குமே இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் அது என்னோட சிஸ்டம் விண்டோஸ்னால இது விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறேன். விண்டோஸ் வந்து 8, 8.1, விண்டோஸ் 10 3க்குமே இது சப்போர்ட் பண்ணும். இதை நான் கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் ஆகுது. கீழே டவுன்லோடில் பாருங்கள், OBS ஸ்டூடியோ 27.0.1ங்கிற வெர்ஷன் டவுன்லோட் ஆகிட்டு டோட்டலாக ஒரு 85.8 MB இருக்குது. ஸோ 86 MB. அந்த டவுன்லோட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். டவுன்லோட்ஸில் வந்து என்னோட ஸ்டூடியோ ஸ்டோர் ஆகிருக்கு, 87 MB இருக்குது. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் த OBS சாஃப்ட்வேர். இன்ஸ்டாலேஷன் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இது ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர், இந்த ஃபைல் எங்கே போய் நமக்கு ஸ்டோர் பண்ணணும். ஸோ சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் OBS ஸ்டூடியோங்க. அப்போ சப்போஸ் உங்களுக்கு வேறு ஃபோல்டர் வேணும்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி மாற்றிக்கோங்க. அப்புறம் யூ கிளிக் த இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் கோயிங் ஆன். முடிஞ்ச அப்புறம் என்னது கம்ப்ளீட் த OBS ஸ்டூடியோ செட்டப் கொடுத்தாச்சு. ஸோ ஃபினிஷ் வந்தாச்சா, ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு. அப்புறம் டெஸ்க்டாப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க அந்த OBS ஸ்டூடியோ இருக்கா இல்லையான்னு. ஸோ OBS ஸ்டூடியோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும்.
இந்த விண்டோவில் பார்த்தா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் சோர்ஸஸ் இருக்குது, ஆடியோ மிக்சர் இருக்குது. ஆடியோ மிக்சர்னா என்னென்ன ஆடியோஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரைட் சைடில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஸ்டார்ட் விர்ச்சுவல் கேமரா, ஸ்டூடியோ மோட், செட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே, செட்டிங்ஸ் எக்ஸிட் இருக்குது. இல்லை நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது. இப்போ லெஃப்ட் சைடில் சீன்ஸ்னு பார்க்குறீங்களா, இந்த சீன்ஸ் தான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. ஓகே, அங்கே நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அதான் வீடியோ, அதான் வீடியோட மெயின் கண்டென்ட். ஓகே, அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து சோர்ஸஸ் இருக்குல்ல, அடுத்த செகண்ட் ஆப்ஷன். இந்த சோர்ஸஸ் வந்து என்னென்னா அதில் என்னென்ன காம்பனன்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிற சொல்கிறது. ஆடியோ மிக்சிங்னா நீங்கள் வந்து இப்போ வந்து அன்மியூட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி அன்மியூட் இருந்தால் உங்கள் ஆடியோ நீங்கள் பேசலாம், ரெக்கார்ட் ஆகும். சப்போர்ட் மியூட்டில் இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டூடியோ மோடு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து விண்டோ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ வந்து இந்த மாதிரி ஆப்ஷனில் வரும். இங்கே லெஃப்ட் சைடில் ப்ரிவியூ பட்டன், ரைட் சைடில் ப்ரோக்ராம் பட்டன் வரும். ப்ரிவியூவில் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதான் ப்ரோக்ராம், இதுதான் ஃபைனல் அவுட்புட், அதான் நமக்கு வீடியோவில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்டூடியோ மோடு கீழே செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்க்கு மேலேயும் பார்த்தா ஸ்டார்ட் ரெக்கார்டிங்லாம் இருக்குது, ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்குது. ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் வந்து யூடியூப்பில் லைவாக பண்ணுறதுக்காண்டி, ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கிறது வீடியோ நான் வந்து ஆஃப்லைனில் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பட்டன் வந்து திரும்ப எனது ஸ்டார்ட்லேருந்து ஸ்டாப் ரெக்கார்டிங்காக சேஞ்ச் ஆகிரும். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் செட்டிங்ஸில் போய்க்கோங்க, இதுக்கு செட்டிங்ஸ் எதுக்காண்டி போகிறாங்க பாருங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜென்ரல், ஸ்ட்ரீம், அவுட்புட், ஆடியோ, வீடியோ, ஹாட் கீஸ், அட்வான்ஸ் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் போங்க. அவுட்புட்டில் என்ன வரும்னா ரெக்கார்டிங் பாத்துன்னு வரும். இந்த ரெக்கார்டிங் பார்த்தோன்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஃபைலை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே இந்த வீடியோ நமக்கு எந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது. நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், சியில், யூசர்ஸில், டெல்லில், வீடியோஸில் போய் ஸ்டோர் பண்ண நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரௌஸ் பண்ணி வேறு ஏதாவது ஃபோல்டர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க, உங்கள் ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஹாட் கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்லாம் பார்த்தோம்ல, அந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் மாதிரி ஹாட் கீஸ்னு என்னென்னா நம்ம ஷார்ட்கட் கீஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் வந்து ஹோம் கொடுத்துருக்கேன், ஸ்டாப் ரெக்கார்டிங் வந்து எண்டு கொடுத்துருக்கேன், பாஸ் ரெக்கார்டிங் வந்து பாஸுக்கும் அன்பாஸுக்கும் டிலீட் கொடுத்துருக்கேன். எதுக்கு இந்த கீயை செலக்ட் பண்ணுறேன் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கீஸை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த கீஸை எப்பவும் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கும்போது ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகணும். எப்போ தெரியாமல் நம்ம ஒரு எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும், நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து எந்த கீஸை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டோமோ அந்த கீஸை நீங்கள் ஹாட் கீஸை செட் பண்ணிக்குவேன். நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் வந்து ஹோம் கீ, எண்டு கீ, பாஸ் பண்ணுறதுக்கு டெலிட் கீ. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன்னா டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் திரும்ப நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். திரும்ப டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் திரும்ப பேசிக்கலாம். அதுக்காண்டி அந்த பாஸ் அண்ட் பாஸ் வந்து டெலிட் கீ கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், ஃபைல் நேம் ஃபார்மேட், ஃபைல் நேம் உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் போட்டு CCYYன்னு போட்டிருக்கேன், கேலண்டர் இயர். ஓகே, இப்போ 2021 அப்படி ஒரு மந்த்து, டேட்டு, ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலி ரீமக்ஸ் டு MP4 அப்படின்னா உங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண பிறகு MP4ஆகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா MP4ஆகவும் கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கேட்கும் கன்ஃபார்ம் சேஞ்சஸ், யூ ஹவ் அன்சேவ்டு சேஞ்சஸ், சேவ் சேஞ்சஸ் தான் கொடுக்கும். நீங்கள் வந்து எஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, நீங்கள் கொடுத்த செட்டிங்ஸ்லாம் சேவ் ஆகிட்டு. ஓகே, இப்போ சேவ் பண்ண அப்புறம் இப்போ செட்டப் ஃபார் சிங்கிள் விண்டோ. இப்போ சிங்கிள் விண்டோ ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் விண்டோ ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து விண்டோ டாக்குமெண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை ஒரு நோட் பேடில் நீங்கள் எதாவது டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் பவர் பாயிண்டில் ஸ்லைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை ஒரு லாங்குவேஜ், ஒரு C லாங்குவேஜோ ஒரு பைத்தானோ ஓப்பன் பண்ணிவிட்டு கமெண்டை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் சிங்கிள் விண்டோ. ஓகே, அந்த சிங்கிள் விண்டோ பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எனக்கு இந்த விண்டோவில் பார்த்துக்கோங்க. இந்த சீன்ஸ் தான் ஃபஸ்ட். இந்த சீன்ஸில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த சீனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், எஸ் விண்டோ அப்படின்னு கொடுக்குறேன். எஸ் விண்டோன்னு கொடுத்தா நீங்கள் அதே நேம் வச்சாலும் தப்பு கிடையாது, நம்ம நேம் சேஞ்ச் பண்ணால் நல்ல எஸ் விண்டோ அப்படின்னு கொடுக்குறேன். எஸ் விண்டோ கொடுத்தப்பறம் ரைட் சைடில் பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் சோர்ஸஸ் வரும். எந்த சோர்ஸ் எனக்கு உள்ளே இல்லை. இப்போ நான் சோர்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் எதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அப்போ வந்து நான் தட் இஸ் இந்த க்ரியேட் கலர் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, க்ரியேட் நியூ கலர். அப்போ நான் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் கலர்ஸ் வருது, ஓகே கொடுத்தாச்சு அப்படின்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட் கலர் வந்தாச்சு. இது கலர் சோர்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போ நம்ம சிங்கிள் விண்டோ அப்படின்னா விண்டோ கேப்சர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். விண்டோ கேப்சர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நமக்கு வந்து அந்த நேம் விண்டோ கேப்சர்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, நம்ம சாய்ஸை எந்த நேம்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து இது விண்டோ கேப்சர்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு பிபிடின்னு கொடுத்துருக்கேன் பவர் பாயிண்ட். ஆனால் ஒன்று இந்த விண்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிபிடி ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, அது நமக்கு நல்ல விஷயம். ஓகே, ஓப்பன் பண்ணி ஸ்லைட் ஷோவில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, அது நம்ம பவர் பாயிண்ட் ஒரு சைடு ஒரு டைம் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து WC PPTயை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் ஆப்ஷன் வருது பாருங்கள், பவர் பாயிண்ட் வந்திருக்கா. அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பவர் பாயிண்ட் இங்கே வந்துடும். சப்போஸ் இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் வேணாலும் வேர்ட் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு நோட்பேட் வேணாலும் வச்சுக்கலாம், எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ணுறேன். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ரைட் சைடில் இமேஜ் வேணும் அப்படின்னா, வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோ கேப்சர் டிவைஸ்ன்னு இருக்குது. அந்த வீடியோ கேப்சர் டிவைஸை நான் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ் வரும். அதுக்கும் நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். நான் வந்து வீடியோன்னு மாற்றுறேன். ஓகே, கேப்சர் டிவைஸை கட் பண்ணுறேன். இதை கட் பண்ண அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ ஓப்பன் ஆகுது பாருங்கள். என் வீடியோ வந்துருச்சா, பேக்ரவுண்டில் என் பொண்ணு உட்காந்துருக்காப்புல, அந்த மாதிரி வீடியோஸ் வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தோன்னா இதை பொசிஷன் நம்ம கரெக்டாக செட் பண்ணுறோம், எந்த பொசிஷனில் வைக்க போகிறோம். இந்த வீடியோ இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வைக்கிறோம்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பொசிஷனை பிக் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகே, ஓவர்லேப் ஆகக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இதை முடிச்சாச்சுன்னா இது வந்து சிங்கிள் விண்டோ செட்டப் ஓவர். இப்போ இதில் நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ சிங்கிள் விண்டோவுக்கு தேவையான செட்டப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சீனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணால் போதும், அடுத்த டைம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பிபிடிக்கில் நீங்கள் எந்த பிபிடியை ஓப்பன் பண்ணாலுமே இந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஒரு ஃபைலுக்கு தான் அப்படி கிடையாது. பிபிடி ஃபைல் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்லைட் ஷோ போட்டிங்களோ அதுக்கெலாம் இந்த இது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட் அந்த சிங்கிள் விண்டோ கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ண ரைட் சைடில் எனக்கு சோர்ஸ்லாம் வந்துடும். வீடியோ, WC PPT, ஒயிட் எல்லா ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. வீடியோ கேப்சர் ஆனாகி என்னோட இமேஜ் தெரியுது. அப்புறம் வந்து பிபிடியுமே எனக்கு இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து WC PPTயை டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறீங்க. ஓகே, அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம்னா இந்த 2 பட்டன் ஆடியோ மிக்சரில் உள்ள 2 பட்டனும் அன்மியூட்டில் இருக்கான்னு பாருங்கள். இந்த 3 பட்டன் இருக்குல்ல, 3மே அன்மியூட்டில் இருக்கணும். அப்போ அன்மியூட்டில் இருந்தால் தான் நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் WC PPT செலக்ட் பண்ணப்போ ஆல்ரெடி அந்த பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும், அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே ஓகே வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ரெக்கார்டிங் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒன்றும் இல்லை, ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ரெக்கார்டிங் 00 இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணால் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், பவர் பாயிண்டில் போய்ட்டு நீங்கள் வாட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஓகே, இப்போ நான் அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இப்போ நான் பாருங்கள் இந்த பவர் பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டேன். ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இங்கே வந்தாச்சு. பவர் பாயிண்டில் ஸ்டாட்டிக் மெம்பர் நான் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோலாம் மேலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டாட்டிக் மெம்பரில் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் இருக்குது, மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு நீங்கள் அனிமேஷன் மாதிரி கூட பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நமக்கு நல்ல விஷயம் தான். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போ நீங்கள் வந்து எண்டு பட்டனை கொடுக்குறீங்களோ அந்த எண்டு பட்டன் கொடுத்தாச்சு அப்படின்னா அதோட ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து கொடுத்தோமா வீடியோஸ்ங்கிற பாத்தில் போய் உங்களுக்கு வந்து 2 ஃபைல் ஸ்டோர் ஆகும். ஒன்று MKV ஃபைலாக இருக்கும், இன்னொன்று வந்து MP4 ஃபைலாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே லைவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணுறோம், எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த கீனாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அப்போ நெக்ஸ்ட் செட்டப் ஃபார் மல்டிபிள் விண்டோஸ். இதே மல்டிபிள் விண்டோஸ்னால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு இல்லைங்க, நான் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாத்தையும் எனக்கு பேரில் நான் வந்து சம்டைம் வந்து நோட்பேடில் நான் டிஸ்பிளே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணி காமிப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் விண்டோவில் ஒர்க் பண்ண நினைக்கிறேன், அது எல்லாமே பையனுக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அப்போ வந்து மல்டிபிள் விண்டோஸ் போய்க்கலாம். அதில் எத்தனை விண்டோ நீங்கள் மானிட்டர் ஸ்க்ரீனில் எது டிஸ்பிளே ஆகுதோ அது ஃபுல்லாகவே கேப்சர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்கள் எத்தனை விண்டோ வேணுமோ அத்தனை விண்டோ ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல விஷயம். எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜம்ப் பண்ணும்போது வந்து நமக்கு அந்த ட்ரான்சிஷன் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இல்லை நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேங்க, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பைத்தானை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் ஓப்பன் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 3 to 5 seconds வேஸ்ட் ஆகும். அந்த டைமிங் வந்து நமக்கு தேவையில்லாமல் அந்த ஓப்பன் பண்ணுற ப்ரொசீஜரில் நம்ம வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்தெந்த விண்டோவில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ எல்லா விண்டோவும் எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜம்ப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, அது ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டப் பாருங்கள். இப்போ நான் சிங்கிள் விண்டோக்கு முடிச்சிட்டேன். இப்போ மல்டிபிள் விண்டோ பண்ணால் ஃபஸ்ட்டு சீன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். சீன் வந்து நான் என்ன நேம் கொடுக்குறேன் பாருங்கள், மல்டிபிள் விண்டோஸ் கொடுக்குறேன். ஸோ மல்டிபிள் விண்டோஸ், அதில் எந்த சோர்ஸுமே
லெஃப்ட்லேயும் இல்லை ரைட் சைடில். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கலர் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் க்ரியேட் பண்ண போகிறேன். எந்த கலர்னாலும் கொடுத்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் நான் க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள், எனக்கு க்ரீனு சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ வந்து நான் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், டிஸ்பிளே கேப்சரும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளே கேப்சர்னா மீனிங் என்னன்னா, மானிட்டர் ஸ்க்ரீனில் எதெல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அவ்வளோ ஸ்க்ரீனுக்குள்ளே வரும். ஓகே, இப்போ டிஸ்பிளே கேப்சர் வந்து எனக்கு நேம் மாற்றினா மாற்றிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். அப்படியே வச்சாலும் தப்பு கிடையாது, இல்லை நேமை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். நேம் கொடுக்குறதுல நம்ம சாய்ஸ், நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கோங்க. நான் வந்து டிஐஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே விண்டோஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வரும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ப்ராசஸ் முடிஞ்சது. இது வந்து நான் செட்டப்பை முடிச்சாச்சு. ஓகே, இந்த செட்டப்பை முடிச்சாச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து எஸ் விண்டோ வந்து சிங்கிள் விண்டோ வச்சு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். எம் விண்டோ ஒர்க் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதோ அவ்வளவும் ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்து மிக்சரில் பார்த்தா நான் மியூட்டில் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி. இப்போ அடுத்து வந்து வீடியோ ரெக்கார்டிங் அப்படி பண்ணுறது சொல்ல. இப்போ செட்டப் பண்ணியாச்சு வீடியோ ரெக்கார்டிங். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டுமே அன்மியூட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம என்ன ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் சைடில் மல்டிபிள் விண்டோ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அதில் டிஸ்பிளே விண்டோஸ் இருக்குது, கலர் சோர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வந்து என்னென்ன ஃபைல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்கள். கீழே எனக்கு பவர் பாயிண்ட் இருக்குது, வேர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த நோட்பேட் இருக்குது, பைத்தான் இருக்குது, 4 அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இப்போ நான் எந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து வேர்டு ஒர்க் பண்ண போகிறேன். அங்கேருந்து நோட்பேட் போகிறேன், நோட்பேட் வந்து பவர் பாயிண்ட் போகிறேன், அப்புறம் பைத்தான் போகிறேன். அப்படி பிளான் பண்ணிவிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வேர்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேர்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிட்டு ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணால் அங்கேருந்து ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்கோம், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அங்கே வச்சு ஒரே ஒரு விஷயம் தான், எங்கேயும் எண்டு பட்டன் கொடுத்துறாங்க. எண்டு பட்டன் கொடுத்தாச்சும் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடும். நம்ம கொடுத்த ஹாட் கீஸை வந்து யூஸ் பண்ணாமல் ரெக்கார்டிங்கை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹோம் கொடுத்துருங்க, எப்போ முடிக்கணுமோ அப்போ மட்டும் நீங்கள் எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு பாருங்கள், இப்போ இந்த இதோட வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தாச்சு, என்ன நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது, வெல்கம் டு வேர்ட் டாக்குமெண்ட் வந்திருக்கா. ஸோ இங்கேருந்து எனக்கு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சப்பறம் நான் எங்கே வரேன், நோட் பேடை கிளிக் பண்ணுறேன். வெல்கம். இப்போ இந்த ட்ரான்சிஷன் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, அப்படியே கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் விண்டோ இமீடியட்டாக வந்துடுது. ஓகே, இப்போ நான் பவர் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன். பவர் பாயிண்டில் போய் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ்னால் என்னென்னு அதை பற்றி கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நான் எங்கே போகிறேன்னு பாருங்கள், பைத்தான் கீழே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் பாருங்கள், பைத்தான் கொடுத்துருக்கேன். பைத்தான் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். A = 20 கொடுக்குறேன். அப்போ நெக்ஸ்ட் வந்து A + 10 கொடுக்குறேன். ஸோ 20 + 10 வந்து 30. இப்போ பாருங்கள், எனக்கு மல்டிபிள் விண்டோ. இப்போ நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் கிடையாது, தட் இஸ் எண்டு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எத்தனை விண்டோ வேணாலும் வச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், மல்டிபிள் விண்டோஸில் வந்து ஸ்க்ரீனில் எது தெரியுதோ அதெல்லாம் ரெக்கார்டிங்கில் போயிட்டுருக்கும். ஓகே, எப்போ நீங்கள் எண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ இதோட நம்ம வீடியோ முடிக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு ssschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தான வீடியோ தான், ஏன்னா மிஸ்டேக் ஏன்னா இது ரெக்கார்டிங் கரெக்டாக பண்ணுறோமா இல்லைன்னு பார்க்குறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதோட ரெக்கார்டிங் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டை பண்ணணும். சிங்கிள் விண்டோக்கு எப்படி செட்டப் எப்படி பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணி அந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் போகும், பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டி. இது வந்து நமக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து எல்லா கண்டென்ட்டையும் நம்ம வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் முடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டே அவங்க படிச்சுட்டு ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அவங்க 2 எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மோர் இன்ட்ராக்ஷன் கேட்கலாம். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கூட கொஞ்சம் டவுட் கூட கேட்கலாம். நமக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.